நான் அன்பறிவு. இன்னைக்கு இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 கோயம்புத்தூரில் இருக்கிற குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் ஒரு டீட்டெயில் வியூ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறது காலேஜ் இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும், தென் லாஸ்ட் இயர் வந்து எப்படி இருந்துச்சு, தென் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸு, தென் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, கிராஜுவேஷன் எப்படி இருக்குது, தென் ஹையர் ஸ்டடீஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்க, தென் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எப்படி இருக்குது, தென் இதை பற்றி டீட்டெயில் வியூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2712. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வருதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ எல்லாமே வந்து சேரும். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1984 ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 37 இயர்ஸாக இருக்கு. இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ். இது கோயம்புத்தூரில் எங்கே இருக்குன்னா சரவணம்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராண்ட இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு 150 ஏக்கர்ஸ் வந்து இதோட கேம்பஸ்ஸு. இந்த காலேஜ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு kct.ac.in இந்த வெப்சைட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த காலேஜ் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தென் இது என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 82nd ரேங்க்கில் இருக்குது இன்ஜினியரிங்கில். அதே மாதிரி NBA NAC எல்லா அக்ரிடேஷன் ஒர்க்லையும் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. NACல A கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. தென் இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸாக, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸு, சிவில் வந்து 120, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 120, தென் EEE 120, தென் EC 180, E&I 60, Information Science and Engineering 60, Mechanical Engineering 180, then Mechatronics 60, Biotechnology 60, Fashion Technology 60, Information Technology 60, then Textile Technology 60, Artificial Intelligence and Data Science வந்து 60. இது தென் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MBA ஓகேங்களா 180, தென் MCA 60, தென் MAல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம் 12, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 12, தென் எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜி 12, என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் 18, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் 12, தென் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் 18, தென் அப்பேரல் டெக்னாலஜி 6, தென் பயோடெக்னாலஜி 18, டேட்டா சயின்ஸ் வந்து 18, தென் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் MTech கோர்சஸை தென் 12, தென் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் 12, தென் MBAல இனோவேஷன் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் வென்ச்சர் டெவலப்மெண்ட் 30 சீட்ஸு. டோட்டல் நம்பர் ஆஃப் உங்களுக்கு யூஜி சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1324 சீட்ஸு. தென் பிஜியில் 2 இயர்ஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 சீட்ஸு. தென் 3 இயர்ஸ் கோர்ஸ் பிஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 சீட்ஸ் இருக்குது. தென் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 1984 டில் 2020 வரைக்கும் 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ஏதாச்சும் ஒன்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நியூ கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியில் இருக்க கோர்சஸ் அப்படியே உங்களுக்கு மாஸ்டர்ஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரிஸ் வந்து இங்கேயே பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. தென் இந்த காலேஜோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியில் வந்து டோட்டலாக 593 அதாவது 5093 ஸ்டூடெண்ட்ஸு. தென் அதில் மேல் மட்டுமே 3580 ஸ்டூடெண்ட்ஸு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1513 ஸ்டூடெண்ட்ஸு. தென் பாதிக்கு பாதி தான் உங்களுக்கு ஃபீமேல் இருக்காங்க. அதே மாதிரி பிஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயர் கோர்ஸஸில் 2 இயர்ஸ் கோர்ஸில் உங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 219 ஸ்டூடெண்ட்ஸு. அதில் 85 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே, இந்த 134 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீமேல் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் பிஜி ப்ரோக்ராமில் அதிகமாக இருக்கிறாங்க. அதே 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் வந்து 108 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 51 ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலாக 159 ஸ்டூடெண்ட்ஸு. தென் இந்த காலேஜ் வித்தின் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4901 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் இந்த ஸ்டேட்டில் தான் படிக்கிறாங்க. அதேமாதிரி அவுட் சைட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 192 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் சைட் ஸ்டேட்டு. தென் பிஜி 2 இயர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் த ஸ்டேட் வந்து 212 ஓகேங்களா 212 ஸ்டூடெண்ட்ஸ் வித்தின் த ஸ்டேட்லையா, அவுட் சைட் ஸ்டேட்டில் வந்து 7 பேரும் படிக்கிறாங்க. அதேமாதிரி 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 156 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட்லையா, தென் அதர் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. வாங்க நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். கட் ஆஃப் பார்க்க முன்னாடி கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸை பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். தென் ஓப்பன் கேட்டகரி 31%, தென் பிசி வந்து 26.5, தென் பிசிஎம் 3.5, எம்பிசி அண்ட் டிஎன்சி 20%, எஸ்சி வந்து 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி வந்து 1%. இது ஓப்பன் கேட்டகரியில் மட்டும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் நம்ம எடுக்கலாம். அதில் ஓசி மட்டும் தான் எடுக்கணும் கிடையாது. இதுதான் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் சிஸ்டம். தென் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து எவ்வளோ மூவ் ஆயிடுச்சு இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஓகேங்களா. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா காலேஜிலும் உங்களுக்கு டாப் காலேஜ் முதற்காரையும் உங்களுக்கு சிவில் அண்ட் மெக்கானிக்கல் உங்களுக்கு கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் ட்ராப் டவுனில் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இது கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு லெஸ் தென் 50 ஓகேங்களா எதுவுமே இல்லை. எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 அண்ட் அபோவ் தான் இருக்குது கவர்மெண்ட் பர்சன்டேஜ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சரௌண்டர் பண்ண சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 65% வந்து கவர்மெண்ட்டை சரௌண்டர் பண்ணுறாங்க. 35% வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக இருந்திருக்கு. தென் இதில் சிவில் இன்ஜினியரிங் மட்டுமே லாஸ்ட் இயர் வந்து 74 சீட்ஸ் வந்து போயிருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 74, ட்ரிபிள் வந்து 75, தென் இசி 111, தென் இஎன்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36, மெக்கானிக்கல் வந்து 112, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 37, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 38, ஆட்டோமொபைல் 36, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் வந்து 36, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 38, தென் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 38, தென் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 38, பயோடெக்னாலஜி 38, தென் ஃபேஷன் டெக்னாலஜி 37. எல்லா கோர்சஸுமே அவங்களோட சீட்ஸ் வந்து நல்லாவே இந்த காலேஜில் போயிருக்கு. சிவில், மெக்கானிக்கல் அது மாதிரி வந்து ஆட்டோமொபைல் வரைக்கும் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆயிருக்கு. தென் இந்த காலேஜோட கவுட் ஆஃப் பார்த்துருவோம். கவுன்சிலிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஓசி பார்த்தீங்கன்னா 165. இது வரைக்கும் நான் பார்த்ததுல சிவில் இன்ஜினியரிங் 165 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்என்க்கு அப்புறம் இங்கே தான் உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு 165 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 126, பிசி வந்து 154.4, தென் எம்பிசி பார்த்தீங்கன்னா 150.5, எஸ்சிஏ வந்து 122.5, தென் எஸ்சிஏ வந்து 134.5, எஸ்டி வந்து 0. அதே மாதிரி டோட்டலாக வந்து 74 சீட்டு போயிருக்கு. சிஎஸ்சி இல்லை உங்களுக்கு ஓசி வந்து 188.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 180, பிசி வந்து 187, எம்பிசி வந்து 181, எஸ்சி 150, எஸ்சிஏ வந்து 122.5, எஸ்டி வந்து 144, டோட்டலாக 74 சீட்ஸ் போயிருக்கு. தென் ட்ரிபிளி பார்த்தீங்கன்னா 181.5 இல்லை ட்ரிபிளி பாருங்கள், ட்ரிபிளிக்கு 181.5 ஏன்னா ட்ராப் டவுனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் ட்ரிபிளி வந்து ஓசி வந்து 181.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 157, பிசி வந்து 178.5, தென் எம்பிசி 169.5, எஸ்சி வந்து 131, then SCA 103.5, then STU வந்து 109.5, டோட்டலாக 75 சீட்ஸ் போயிருக்கு. தென் இசி ஓசி பார்த்தீங்கன்னா 185.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் வந்து 174.5, தென் பிசி 184, தென் எம்பிசி 177, தென் எஸ்சி வந்து 141.5, தென் எஸ்சிஏ 115.5, எஸ்டி வந்து 119, தென் டோட்டலாக 111 சீட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. தென் இஎன்ஐ பார்த்தீங்கன்னா 176 இஎன்ஐ. உங்களுக்கு இஎன்ஐ பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் வந்து ஓசி மட்டும்தான் ஃபில்லாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 176 வரைக்கும் ஓசி போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 171.5, தென் பிசி 174, தென் எம்பிசி 165.5, தென் எஸ்சி வந்து 114, எஸ்சிஏ சீட் அலகேட் ஆகலை, எஸ்டி வந்து 107.5, டோட்டலாக 36 சீட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 174 பாருங்கள். இந்த காலேஜில் உங்களுக்கு டோட்டலாக வந்து 180 சீட்ஸு. உங்களுக்கு 60 சீட்ஸ் மேலே இருக்க காலேஜ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ராப் டவுனில் இருந்துச்சு, சீட்ஸ் மூவ் ஆகவே இல்லை. பட் இங்கே ஓசியே பார்த்தீங்கன்னா 174 வரைக்கும் தான் ஓசிஏ மெக்கானிக்கல் வந்து வந்திருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 154, தென் பிசி 164, தென் எம்பிசி வந்து 156, தென் எஸ்சி வந்து 115.5, எஸ்சிஏ வந்து 97, தென் எஸ்டி வந்து 108.5, டோட்டலாக 112 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மட்டுமே மூவ் ஆயிருக்கு. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 187.5, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 180, தென் பிசி வந்து 185.5, தென் எம்பிசி பார்த்தீங்கன்னா 178, தென் எஸ்சி 147.5, எஸ்சிஏ 124, எஸ்டி வந்து சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல, டோட்டலாக 37 சீட்ஸ். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180.5, தென் பிசிஎம் 176, தென் பிசி வந்து 167.5, தென் எம்பிசி 159.5, எஸ்சி வந்து 124, தென் எஸ்சிஏ 121, தென் எஸ்டி வந்து உங்களுக்கு எதுவுமே அலங்கேட் ஆகல. டோட்டலாக 38 சீட்ஸ் வந்து மூவ் ஆயிருந்துச்சு. தென் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 161.5 வரைக்கும் ஓசி போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 146.5, தென் பிசி வந்து 151, தென் எம்பிசி வந்து 143.5, தென் எஸ்சி 108, என் எஸ்சிஏ வந்து 81, தென் எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல, டோட்டலாக 36 சீட் போயிருக்கு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஓசி சீட்டு கூட கம்ப்ளீட்டாக மூவ் ஆனது கிடையாது. இந்த காலேஜில் பாருங்கள் ஓசி வந்து 161 வரைக்கும் போயிருக்கு. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 185, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 170.5, தென் பிசி 181.5, தென் எம்பிசி 176.5, எஸ்சி வந்து 133, எஸ்சிஏ வந்து 117, தென் எஸ்டி சீட் எதுவுமே அலகேட் ஆகல, டோட்டலாக 36 சீட் போயிருக்கு. தென் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 179.5, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 168, தென் பிசி 175.5, தென் எம்பிசி 169.5, தென் எஸ்சி வந்து 122, தென் எஸ்சிஏ 110.5, எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட்டால் டோட்டல் 38 சீட்ஸ் இருக்குது. தென் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 175 வரைக்கும் உங்களுக்கு மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதுவும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸஸ். பட் ஆனால் இங்கே ஓசி வந்து நல்லாவே ஓசி வரைக்கும் நல்லாவே போயிருக்கு 175. தென் பிசிஎம்
பார்த்தீங்கன்னா 158.5, தென் பிசி 167, தென் எம்பிசி 158.5, தென் எஸ்சி 117, தென் எஸ்சிஏ 101, எஸ்டி சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல, 38 சீட்ஸ் மூவ் இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 153 வரைக்கும் ஓசியில் போயிருக்கு. தென் எம்பிசி 127, தென் பிசி 147.5, தென் எம்பிசி 130, தென் எஸ்சி வந்து 96.5, தென் எஸ்சியில் வந்து 119.5, எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல, டோட்டலாக 38 சீட்ஸ் போயிருக்கு. அதேமாதிரி பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 185 வரைக்கும் ஓசி வந்திருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 160.5, தென் அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா 181.5, தென் எம்பிசி 168, தென் எஸ்சி வந்து 146.5, தென் எஸ்சியை பார்த்தீங்கன்னா 114 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல, டோட்டலாக 38 சீட்ஸ் போயிருக்கு. தென் ஃபேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஓசி மட்டும்னா உங்களுக்கு 151 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 142, தென் பிசி வந்து 145.5, தென் எம்பிசி பார்த்தீங்கன்னா 112.5, தென் எஸ்சி பார்த்தீங்கன்னா 87, எஸ்சியை வந்து 87, தென் எஸ்டியில் 81, தென் டோட்டலாக 37 சீட்ஸ் போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓசி, பிசிஎம், பிசி, எம்பிசி இதில் எந்த சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100 கீழே எதுவுமே இல்லை. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் கூட உங்களுக்கு ஃபியூ சீட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லெஸ் தென் 100 கீழே இருக்குது. தென் எல்லா சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவிங்கே இருக்குது. ஈவன் தோ ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் மாதிரியும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டவுனில் இருந்துச்சு. மேக்ஸிமம் டாப் காலேஜஸ் எல்லாத்துலேயும் மூவ் ஆகாமல் இருந்துச்சு. பட் இந்த காலேஜில் வந்து நல்லா மூவ் ஆயிருக்கு. இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அது என்ன ரீசன் சொல்லிட்டு. இது லாஸ்ட் இயர் இந்த மாதிரி இந்த வருஷம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதை நான் பேக்கில் சொல்கிறேன் என்னென்னு காரணம்னு சொல்லிட்டு. தென் அடுத்து இந்த காலேஜோட கிராஜுவேஷன் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் யூஜுவல் வந்து 1300-400 கிட்டே இருக்குது. நியர்லி 1000 ஸ்டூடெண்ட்ஸ், மோர் தென் 1000 உங்களுக்கு கிராஜுவேஷன் ஆயிடுறாங்க. தென் இந்த பிஜிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே கிராஜுவேஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு 85 to 90% வந்து கிராஜுவேஷன் ஆகிறதுனால கிராஜுவேஷனை பற்றி இந்த காலேஜில் டெஃபினட்டாக கவலையே கிடையாது. அதேமாதிரி பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1380 ஸ்டூடெண்ட்ஸில் 791 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிராஜுவேஷன் பண்ணி தராங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 99 ஸ்டூடெண்ட்ஸ் 100 கிட்ட உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. தென் ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 4 lakhs வந்து யூஜிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆவரேஜ் சேலரியே இருக்குது. அதே மாதிரி பிஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 133 ஸ்டூடெண்ட்ஸில் 32 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிளேஸ் ஆகிருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு ஜாபுக்கு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கான்சன்ட்ரேஷன் இல்லையா, இல்லை ஒரு பெரிய ட்ராப் டவுனாக தான் இருக்குது பிஜியை பொறுத்த வரைக்கும். தென் பிஜி 3 years ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 72 ஸ்டூடெண்ட்ஸில் 29 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. 1 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. தென் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஜியில் வந்து 3 to 3.5 lakhs வந்து உங்களுக்கு ஆவரேஜ் சேலரியாக இருக்குது. தென் அதனால் வந்து இங்கே சேலரியை வந்து அதிகமாக இருக்கிறதுனால பிளேஸ்மெண்ட்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இந்த காலேஜில் பண்ணித்தராங்க. தென் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கவர்மெண்ட் ஃபீஸஸ் மட்டும்தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காலேஜிலும் அவங்க ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி ஃபீஸஸ் மாறும். கவர்மெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனாக் என்பிஏ வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு 55,000 per year இருக்கும். அந்த பேசிஸில் தான் இதில் இருக்குது. நீங்கள் டிஎன்ஏ மூலியமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 55 தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இருக்கும். தென் மேனேஜ்மெண்ட் மூலியமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டோட்டலாக மாறும். உங்களுக்கு இயர்லிக்கு வந்து உங்களுக்கு டோட்டல் ஃபீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 yearsக்கு 2.2 lakhs தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி எம்டெக் பார்த்தீங்கன்னா 1.2 lakhs இருக்கும் கவர்மெண்ட் ஃபீஸ்னால். உங்களுக்கு எம்பிஏ 80, தென் எம்சிஏ வந்து 80 தான் வரும். தென் அதே மாதிரி உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. தென் உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ் பில் மந்த்லி 4,200 ஆகும். தென் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2,000, எலக்ட்ரிக்கல் சார்ஜ் 300, காஸ்ட் அண்ட் டெபாசிட் 5,000, தென் எஸ்டாப்ளிஷ் சார்ஜஸ் 14,000, தென் அட்மிஷன் ஃபீ 1,000, தென் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000, மேக்ஸிமம் 31,000 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. தென் இந்த காலேஜில் எந்த அளவுக்கு வந்து கரிக்குலரில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி, அந்த லைப்ரரியில் புக்ஸ் அண்ட் ஜேர்னல் ஈசோர்சஸ் மட்டும் கிட்டத்தட்ட 5,60,000 உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லெபார்டரி நியூ சாஃப்ட்வேர்ஸ்க்கு மட்டுமே 4 crores ஓகேங்களா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸ் மட்டுமே 3 crores 15 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மட்டுமே 26 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் செமினார், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 59 lakhs வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு. அதனால் வந்து கரிக்குலரில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு வந்து
கரிக்குலராக நல்லாவே உங்களுக்கு பண்ணித்தராங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது, கிராஜுவேஷன் நல்லா இருக்குது, தென் வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அற்புதமாக இருக்குது. தென் இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹையாகவே இருந்துச்சு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எப்படி கட் ஆஃப் வந்து மூவ் ஆயிருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த காலேஜ் வந்து மூவ் ஆயிருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஐடி இது மாதிரி இந்த இயர் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இது மாதிரி கோர்சஸ்க்கு வந்து சிமிலர் இதே கட் ஆஃப் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இது மாதிரி கோர்சஸ்க்கு வந்து இதே மாதிரி கட் ஆஃப் இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இவங்க லாஸ்ட் இயர் வந்து கோவிட் ரீசனால உங்களுக்கு கோயம்புத்தூர் சைடு வந்து அட்மிஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. தென் சென்னை சைட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் டவுனாக இருந்துச்சு. ஏன்னா கோவிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த இயர் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பயமும் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு சிவில் அண்ட் மெக்கானிக்கல் உள்ள கோர்சஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் டவுன் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் உங்களுக்கு பயோடெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து சேம் இதே மாதிரி கட் ஆஃப் வந்து இந்த இயருக்கு வந்து வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது காலேஜை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒருத்தோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.